மணவாளன். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தந்தத்தினால் செய்த அரைமனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்களெல்லாம் வெள்ளைப்போளம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாய் இருக்கிறது. உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரி ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள். உம்முடைய தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். மணவாளன் தம்முடைய சிங்காசனத்தை தமது நீதியினால் நிரப்புகிறார். ராஜாவின் அரமனை அவருடைய சௌந்தரியத்தினால் நிரம்பி இருக்கிறது. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடம், தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லுகிறார். எபிரேயருக்கு நிருபம் எழுதின ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்தை பற்றி சொல்லும்போது, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனம் தேவதூதருடைய சிங்காசனத்தை விட மேன்மையானது. எபிரேயருக்கு நிருபம் எழுதின ஆசிரியர் சங்கீதக்காரருடைய வார்த்தைகளை இவ்வாறு மேற்கோளாக சொல்லுகிறார். குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். எபிரேயர் 1:8-9. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை இந்த பூமியிலே எல்லா காலங்களிலும் நிலைத்து நிற்கும். அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபத்தில் இந்த உலகத்தின் முடிவை பற்றி இவ்வாறு சொல்லுகிறார். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். 1 கொரிந்தியர் 15:24. கிறிஸ்துவானவர் தம்முடைய ராஜ்யத்தை தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ஒப்புக் கொடுப்பார். அதன் பின்பும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவர். அவருடைய ஆளுகை நீதி உள்ளதாய் இருக்கும். கிறிஸ்துவானவர் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாகவும் அவருடைய நித்திய ஆலோசனையின் பிரகாரமாகவும் இந்த பூமியில் நீதியாய் அரசாட்சி செய்வார். இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருப்பதினால் அவருடைய ஆளுகை நித்திய ஆளுகையாக இருக்கும். அவருடைய ஆளுகையில் நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசம் இருக்கும். இயேசு கிறிஸ்து நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறார். ஆகையினால் அவருடைய ஆளுகையில் அக்கிரமத்திற்கு இடம் இருக்காது. சகலமும் நீதியும் நியாயமுமாய் இருக்கும். இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவே மத்தியஸ்தராய் இருக்கிறார். அவர் தேவனை பற்றி சொல்லும்போது அவரை தம்முடைய தேவனாக சொல்லுகிறார். தேவனே, உம்முடைய தேவன் என்று குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு மகதலேனா மரியாள் கிறிஸ்துவை தொடுவதற்காக வந்தாள். அப்போது இயேசு மரியாளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். யோவான் 20:17. பிதாவானவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு மனுஷராக அனுப்பினார். குமாரனும் பிதாவோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இதன் நிமித்தமாய் பிதாவானவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார்.
சங்கீதக்காரர் இந்த சத்தியத்தை சொல்லும்போது, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நீதியை செய்வதற்காகவும் பாவத்தை அழிப்பதற்காகவும் அநேக பாடுகளை அனுபவித்தார். அநேக உபத்திரவங்களின் வழியாக கடந்து சென்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக வேதனைகள் உண்டாயிற்று. தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அநேக பாடுகளை மனப்பூர்வமாய் சகித்துக் கொண்டது நிமித்தம் பிதாவாகிய தேவன் அவரை மகிமைப்படுத்துகிறார், அவரை மேன்மைப்படுத்துகிறார், அவரை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார். பிதாவானவர் தம்முடைய குமாரனுக்கு எல்லா மகிமையையும் எல்லா சந்தோஷத்தையும் எல்லா மேன்மையையும் கொடுத்து அவரை உயர்த்துகிறார். அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையையும் பிதாவானவர் அவரை உயர்த்தியதையும் இவ்வாறு எழுதுகிறார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிதாவானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார் என்னும் வாக்கியத்திற்கு அவரை அதிகாரத்தினாலும் மகிமையினாலும் நிரப்பி உயர்த்தினார் என்பது பொருளாகும். இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திற்கு மேசியாவாக அனுப்பப்பட்டிருக்கிறார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணும்போது மேசியாவின் எல்லா அதிகாரங்களையும் எல்லா மேன்மைகளையும் எல்லா மகிமைகளையும் அவருக்கு ஒப்புக் கொடுத்தார். மேசியா என்னும் வார்த்தைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். பிதாவானவர் தாமே தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தந்தத்தினால் செய்த அரமனைகள். தந்தத்தினால் செய்த அரமனைகளில் இருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போளம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாயிருக்கிறது. உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரீ ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் மகிமையும் மகத்துவமும் நிரம்பி இருக்கிறது. அதில் நீதியும் நியாயமும் வாசமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரங்கள் எல்லாம் அவர் மகிழும்படியாக இருக்கிறது. அவருடைய வஸ்திரங்களில் வெள்ளை போளம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தி இருக்கிறது. வெளித்தோற்றத்திற்கு ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரங்களில் இந்த வாசனை பொருந்தி இருக்கவில்லை. எல்லோரும் கிறிஸ்துவின் வஸ்திரத்தை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும் என்பதற்காக அவருக்கு மேன்மையான வஸ்திரம் கொடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம் விலை உயர்ந்ததல்ல, அது ஆடம்பரமானதும் அல்ல. ஆனாலும் அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போளம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தி இருப்பதினால் அந்த வஸ்திரங்கள் மகிமையும் மகத்துவமும் உடையதாயிற்று. பிதாவானவர் தம்முடைய குமாரனை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அந்த ஆனந்த தைலத்தின் நறுமணத்தினால் கிறிஸ்துவனுடைய வஸ்திரங்கள் எல்லாம் வாசனை பொருந்தியதாய் இருக்கிறது. பிதாவானவர் தம்முடைய குமாரனை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணும்போது விசேஷித்த அபிஷேக தைலத்தை அவர் மீது ஊற்றுகிறார். இந்த தைலம் பரிசுத்தமானது. பிதாவானவருடைய சித்தத்தின் பிரகாரம் ஆனந்த அபிஷேக தைலம் கூட்டிச் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆனந்த தைலத்தை பொதுவான காரியங்களுக்கு யாரும் பயன்படுத்துவதில்லை. இப்படிப்பட்ட விசேஷித்த தைலத்தை தெய்வீக காரியங்களுக்கு மாத்திரம் பயன்படுத்த வேண்டும் என்று
கர்த்தர் தாமே சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த தைலத்தை எப்படி கூட்டிச் சேர்க்க வேண்டும் என்பதையும் கர்த்தரே வெளிப்படுத்தி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் மோசேயிடம் சுத்தமான அபிஷேக தைலத்தை எவ்வாறு உண்டு பண்ண வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார். அதன் விவரம் வருமாறு: மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளைப்போளத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் எடையையும், சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் எடையையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் எடையையும், இலவங்க பட்டையில் 500 சேக்கல் எடையையும், ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயையும் எடுத்து, அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிரதான ஆசாரியரை பரிசுத்த அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுவது வழக்கம். இந்த அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்திற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் நம்முடைய மகா பிரதான ஆசாரியராக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக அபிஷேகத்தை விவரிப்பதற்காக அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் வாசனை பொருந்தியதாய் இருக்கிறது என்னும் வாக்கியம் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் அரமனைகள் தந்தத்தினால் செய்யப்பட்டிருக்கிறது. தந்தம் விலை உயர்ந்தது, பார்ப்பதற்கு அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். கிறிஸ்துவானவர் தந்தத்தினால் செய்த தம்முடைய அரமனைகளில் இருந்து புறப்படுகிறார். இந்த அரமனை மகிமையும் மாட்சிமையும் நிரம்பியது. கிறிஸ்துவானவர் பரலோகத்திலே தம்முடைய பிள்ளைகளுக்கு வாசஸ்தலங்களை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார். அங்கு நம்முடைய வாசஸ்தலங்கள் எல்லாம் தந்தத்தினால் செய்யப்பட்ட அரண்மனைகளாக இருக்கும் என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். நம்முடைய பரலோக வாசஸ்தலங்கள் மகிமையும் மாட்சிமையும் நிரம்பியதாய் இருக்கும். இந்த அரண்மனைகள் பரிபூரணம் உள்ளதாயும் நேர்த்தியானதாயும் இருக்கும். இந்த அரண்மனைக்குள் கிறிஸ்துவானவரும் விசுவாசிகளும் கூடி வந்து சந்தோஷமாய் இருப்பார்கள். கிறிஸ்துவின் விசுவாசிகளில் அரசரின் குமாரத்திகளும் இருப்பார்கள். சங்கீதக்காரர் இதை சொல்லும்போது, உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு என்று சொல்லுகிறார். மெய்யான விசுவாசிகள் எல்லோருமே பரத்திலிருந்து பிறந்தவர்கள். நாம் எல்லோருமே ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள சபை ராஜஸ்திரிக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா தம்முடைய ராஜஸ்திரியை நித்திய உடன்படிக்கையினால் தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்கிறார். ராஜஸ்திரி ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் ராஜாவின் வலது பாரிசத்தில் நிற்கிறாள். ராஜஸ்திரி மணவாட்டியாக நிற்கிறாள். அவள் ஆட்டுக்குட்டியானவருடைய மணவாட்டியாக நிற்கிறாள். மணவாட்டி சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பரிசுத்தவான்களுடைய நீதிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பரிசுத்தத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கோ ஒப்பீரின் தங்கத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தங்கம் விலை உயர்ந்தது. நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம் விலை உயர்ந்தது. நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டிருக்கிறது. நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம் பரிசுத்தமாய் இருப்பது போல ஒப்பீரின் தங்கத்தைப் போல விலையேற பெற்றதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய சபையார் பரிசுத்த மணவாட்டியாக பரிசுத்தமான வஸ்திரமும் விலையேற பெற்ற கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கொள்ளப்பட்டதுமான ஒப்பீரின் தங்கமும் அணிந்தவளாக மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் வலது பாரிசத்தில் நிற்போம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு உலக பிரகாரமான பொருள் எதுவும் விலையேற பெற்றது கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தமே நமக்கு விலையேற பெற்றது. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை மீட்பின் கிரயமாக செலுத்தி நம்மை மீட்டுக் கொண்டார்.